ஒரு ஆள் பட்டத்தில் தொங்குறாரு பாருங்க. கவனம், விட்டுறாங்க விட்டுறாங்க விட்டுறாங்க, கவனம். விட்டாய் பட்டம் போயிடுமா? பட்டம் அவுட்டுட்டாங்க, அந்த பனையிலேருந்து பட்டத்தை அவுட்டுட்டாங்க. இதைத்தான் கொண்டு அங்கே கொண்டே கட்ட வேணும். மரத்தில் இந்த மரத்தை சுற்றி போட்டு அதில் வச்சு கட்ட போகிறாங்க. இவ்வளோ வேகமாக செய்கிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, நாங்கள் இந்த 4 பட்டம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேவல் பிள்ளையார் கோயில் அடியிலேருந்து அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த மைதானத்துக்கு கொண்டு வைப்பாங்க. என்னென்னு சொன்னால் 11 மணியோ 11:30க்கு பட்டம் ஏற்றுற மாதிரி தான் கதைச்சிருந்தவங்க படியில். ஆனால் நினைக்கிறேன் 4 மணி கொஞ்சம் இப்போ தான் படியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. பட்டத்தை அந்த தேர்முட்டியில் கட்டி இந்த பட்டத்தை. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கும் பொழுதுலேயும் வந்து எல்லாருக்கும் தெரியும் பட்டக்காலம். அப்போ இன்றைக்கும் ஒரு பட்ட காணொலியாக தான் இருக்க போது. எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் வெள்ளடுத்துறை எங்களோட ஊர்லேயே பக்கத்தில் வந்து வெல்வெட்டியில் வந்து வேவில் பிள்ளையார் கோயில் அடி நினைக்கிறேன். நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டத்தை தொடுத்தேற்றிருந்தவை. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து வேவில் பிள்ளையார் கோயில் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு 30 அடிக்கு மேற்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டம், கிட்டத்தட்ட தேர்முட்டி அளவு உள்ள ஒரு பட்டத்தை கட்டி ஏற்ற போயினோம். அந்த காட்சியாக தான் இது இருக்க போது. வாங்கோ காணொலிக்குள்ளே போ.
பாருங்க வந்துட்டோம் பிள்ளையார் கோயிலடியில் நிற்கிறோம். பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே கோயில் கோபுரம் மிஞ்சால வந்து சமாந்திரமாக இருக்கிற முன்பதில் இருக்கிற திருமுட்டி அடியில் அப்படி சாய்ச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த முச்சை போடுறது, வாளானுகள் சரி பண்ணுறது, வாளான் அந்த பட்டுப்பட்டா கட்டுறது எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. நேற்றைய பொழுதில் ஒரு 4 பட்டத்தை தொடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் முன்னுக்கு நிற்க போகுது. இது நான் அளவு சரியாயினும் அவரோட கதைக்கு இல்லை, என்னுடைய கணிப்பின்படி இது ஒரு 31 அடிக்கு மேற்பட்ட பட்டமாக தான் இருக்கும். அப்படி ஒரு உயரமாக இருக்குது பாருங்கள். தேர்முட்டிலேருந்து ஒரு 3 அடி தான் குறையும். மிச்சம் அதுக்கு கோயிலில் முன் அந்த வில்லு மண்டங்களுக்கு அதோடைய உயரமாக இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பட்டம். கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துது. இந்த பட்டங்களோட தான் தொடுக்க போயிடும். இதில் 3ல் 4 பட்டம் தொடுத்துருக்கணும் ஏற்கனவே. இது நினைக்கிற முன்னுக்கு நிற்கிற பட்டமே வந்து ஒரு 15 அடிக்கு மேற்பட்ட பட்டமாக தான் இருக்கும். ஓ இங்கே பெரிய ரோப்பு மாதிரி ஒன்று கட்டி அதில் அந்த கம்பி 2 ஒன்று தான் முச்சை பார்த்து கொண்டிருக்காங்க நீரை. இதெல்லாம் முச்சை சரி முச்சையெல்லாம் கட்டி கொண்டுருக்குறாங்க. எத்தனை பட்டு? அட அங்கேருந்து குறைஞ்சோண்டு போகுது. இது அடிப்பக்கம் வந்துட்டு பாருங்க. ஆரம்பம் வந்து 20 அடியிலேருந்து 20 பட்டில் தொடங்கி இப்போ நான் நினைக்கிறேன் 5-6வது பட்டுக்கு வந்துட்டேன். குறைச்சி ஒன்று போயினால 7 பட்டு இருக்கேன். அதில் எத்தனை அடி நீளமாக வேறு ஒரு ஏறத்தாழ எவ்வளோ? 150 மீட்டர். எத்தனை? 23 பட்டு பாருங்க. பட்டத்தின கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாகவே கமோஞ்சிலாயில் சீவி எடுத்துருக்கணும். கமோஞ்சிலாய நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிட்ட நிற்கிது ஒவ்வொரு கமோஞ்சிலாய. ரெண்டாவது ஒரு இடம் பொறுத்து இல்லை, நான் பார்த்த மட்டும் இல்லை பொறுத்து இல்லாமலே கிட்டத்தட்ட இது 30 அடிக்கு மேலே இருக்கிற பட்டம். பொறுத்து இல்லாமல் நான் நினைக்கிறேன் 35-40 அடி கமோஞ்சிலாய அப்படி சீவி எடுத்துருப்பாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன பேர் சொல்லி கொண்டு போனா சதீஷ்காந்த். ஓகே, எங்களோட பட்டங்கள் இன்றைய பொழுதுல இப்படியான வேலைப்பாடு நடக்குது. எவ்வளவு காலமா பட்டங்கள் கட்டுங்கள் எல்லாத்தையும் சொன்னா நல்லா ஒரு 2-3 கிழமையா முயற்சி செஞ்சா கட்டி கொண்டிருக்கோம். கொஞ்சம் படியல் எங்களோட ஊர் படியல்கள் மற்ற சில படியெல்லாம் வந்து செஞ்சாங்க கட்டி கொண்டிருக்கோம். ராவராவணித்தியல் முடிச்சு நிறைய பாடுபட்டு தானே இந்த பட்டத்தை முடிச்சிருக்கோம். இப்போ இது கோயிலடிலாம் வச்சு கட்டினதுல வேற இடம் கட்டி இதுல இந்த ஸ்பாட்ல இந்த கோயில் பிளந்து சீவினது புது பிள்ளையார்ல படத்துல சீவினாங்க. மற்றபடி பட்ட வேலையில் நடந்து கோயித்தால அந்த ஜெயதில் வந்துட்டாங்க. எத்தனை ஹமும் முடிஞ்சிருக்கும் இந்த பெரிய பட்டத்துக்கு மட்டும்? இதுக்குன்னா சீவினாமும் 44 முடிஞ்சோன்னா நாங்கள் எத்தனை கமூட 6 முழு கமு பச்சான வெட்டுறதானே வச்சோ வச்சு வட்டி பிளந்து கலந்து படியெல்லாம் சேர்ந்து சீவி பண்ணாண்டு கட்டணும். கோயித்தால் இதுவரைக்குன்னா வெளிநாட்டில் வெள்ளட்டி இதுலேருந்து உதவிகள் செஞ்ச ஆக்களும் இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை மற்ற துய்தன் பொறுப்பாக நிற்கிறார். 6,000 ரூபா கணக்கு வழக்கு இது என்ன மற்ற படியல் செஞ்சோன்னா சில படியல் வரையலாம். அப்போ தண்டைக்கு வேலை இப்போ அண்ணளவா எத்தனை படியல் கட்டியிருப்பாங்க? இது சும்மா சராசரி மொத்தமாக கேட்குறேன் 10-15 படி 10-15 படி இழுக்கிற கண்டத்தில் எவ்வளோ ரெண்டு கட்டிருக்காங்க. ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லிடலாம். எல்லாம் வேலைக்கு சில பேர் போவாங்க, சில பேர் நிற்பாங்களா, சில பேர் வேலையால் வரையலாம். போது அவங்கள மெயினாக இவளுக்கு நின்று பொறுப்பாக செஞ்சவங்கன்னா இப்போ மொத்தமாக நான் இது 5ஆவது பட்டம் எழுத போறீங்க. எல்லா பட்டமும் சேர்த்து 3 நாளுக்கு முடிச்சிருங்க இல்லை அது முதலே? இல்லை அதுவல் வேறு நாளில் கட்டினது. பழைய வட்டங்களையும் ரீகண்டிஷன் பண்ணிருக்காங்க. இது இப்போ இந்த முறை புதுசாக கட்டினது. இது அண்ணளவா எத்தனை அடி உயரம் பெறும்? 31 கேட்டீங்க 32 அடி. மற்ற அங்கே முன்னுக்கு நிற்கிற பக்கம் 4ஆவது பட்டமாக நிற்கிறது 4ஆவது 16 அடி. 16 அடி நல்லா முன்னுக்கு நிற்கிறது. அங்கே நாங்கள் முதலாக நிற்கிறது 9 அடி 9 அடியிலேருந்து ஆரம்பிச்சு பாருங்க. இல்லை இது வந்து 5ஆவது பட்டம் ஏற்ற போயிடும். நான் முதல்ல உங்களுக்கு ஆரம்பத்தில் காணொலி எடுக்க காட்டின்னு நினைக்கிறேன். அந்த முதலாவது பட்டம் வந்து 9 அடியிலேருந்து ஆரம்பிக்கண்டா விளங்கணும். அதே எவ்வளோ பெரிய பட்டம் அந்த ஒவ்வொரு பொறுவியலும் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இழுக்கிறாண்டே எத்தனை பேர் வேணும் உங்களுக்கு? இழுக்கிறேன்னா எண்ணிக்கையில் 60 அப்படி வேணும் எழுதிய பொறுத்து அந்த பட்டங்களே பிடிக்கல கட்டங்கள்
ஒரு ஆக்கள் எல்லாம் வருவாங்கன்னா பட்டம் கொண்டு போயிடும் இப்போ கொண்டு போகிறதுக்கே ஒரு பேர் வரும் 15 பேர் வேணும் இதுக்கால கொண்டு போய் அதில் கடந்து நாங்கள் போயிடும் இப்போ சரி நாங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்துகிறோம் தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்கோம் பேர் வேண்டாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஒரே சிரிப்பா கிடக்கு சொல்லுங்க அப்போ உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க இந்த நோம் என்னன்னா பொடியல் 1 மணி நேரம் தான் காட்டி முடிச்சாங்க பொடியல் எல்லாம் 1 மணி நேரம் ஒற்றுமையாக வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டு வாழ் வெள்ளடியாக எல்லாம் உதவி செஞ்சு தான் பட்டம் கட்டுறோம் பொடியேற்ற ஒத்துழைப்பு தான் இதில் கூட பொடியெல்லாம் நின்று எது நாள் இரவு பகலாக நின்று 3-4 நாள் ஒரு கமுகு வந்து வெட்டி நாங்கள் ஒரு நாளில் வெட்டி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளில் சீவி முடிச்சினாங்க ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காம புள்ள வந்து சீவுறதுக்கு கிட்டத்தட்ட நோமலாக ஒரு அன்னளவாக ஒரு நாள் மட்டும் வேலையிலேண்டா ஒரு கடைசி ஒரு 7-8 நாள் முடியும் நாங்கள் இதை இரவு பகலாக நின்று 3-4 நாளில் முடிச்சினாங்க சீவி முடிச்சு காம சீவி ஒரு 5-6 நாள் பட்டம் கொண்டு வந்து கட்டினாங்க கட்டி முடிஞ்சு அடுத்த நாள் காலமே வந்து கொம்பை வச்சு தாளை தைச்சி முன்னுச்சி போட்டு நிமித்தி விட்டோம் பட்டத்தை நிமித்தி விட்டதும் அப்படியே படியெல்லாம் 1 மணி நேரம் தான் அப்படி வேலை செஞ்சினாங்க படியல் எல்லாம் ஒத்துழைப்பு தந்தால் தான் இவ்வளோ வேலை செஞ்சினாங்க இதில் என்ன படியல் இருக்குது இதில் நிற்கிற என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்களே ஏன்னா வேலையில் சொல்லிடலாம் குடும்ப நிலையெல்லாம் வேலை வரையில் நியாயமான படியில் இருக்கிறாங்க ஒத்துழைப்பாக மெயினாக கிணவர் நின்றவங்க அவங்கெல்லாம் நம்ம துளைக்கினவங்க அதை செஞ்சவங்க செஞ்சால் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சினாங்க படியல் ஒத்துழைப்பு தான் செய்வார் அவர் ஊச்சி முடியாது அன்னளவா நான் கேட்குறேன்னு சொன்னேன் அன்னளவா இதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு வருஷம் இதுக்கு என்ன செலவண்டு எங்களுக்கு ஏண்டா பெருசாக எனக்கு ஏண்டா எங்கள்கிட்ட வந்து 2023 இதில் பட்டம் விட்டோம் நாங்கள் சின்ன பட்டம் இதோட பட்டம் விட்டோம் நாங்கள் நீங்கள்லாம் இதை காணியால் எடுத்தது அதுண்ட வாழாக்கள் நூல்கள் உச்சி நூல்கள் வச்சு தான் அது பெருசம் வச்சு நாங்கள் பராமரிக்க நாடி பராமரிப்பால் செய்யினாங்க அதில் வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி பட்டம் 2 கூட்டினாங்க இடைக்கு ஒரு பட்டம் போன முறை சின்ன பட்டங்கள்லாம் முதலாவது பட்டம் 6 அடிலாம் தொடங்கி இந்த ஒரு 9 அடி 2வது 9 அடி 3வது 10 அடி 4வது 14 அடி இது இப்போ 31 அடி பட்டம் கட்டிக்கிறாக்கு இதை நீ விட போகிறோம் அன்னளவா பட்டங்கள் கூட்டினாடி நூல்கள் மொத்தம் வந்து கூடும் போன வரையும் முதல்ல இருந்த எல்லாம் அவங்கள்ட்ட ஒரு அளவாக நினைக்கிறேன் நூல் இதுக்கு எத்தனை மில் போடுவீங்க இதுக்குன்னா 16 மில்லியில் 3 பட்டு போடுவோம் 3 பட்டா போடுவோம் 3 பட்டு போடுவோம் அப்படி என்றைக்கு 48 மில்லி வரும் 48 மில்லி மொத்தம் வரும் 3 பட்டு போடு என்றைக்கு அதுக்கு எதே ஒரு ரோல்லைக்குனா காணாது அங்கே 2 ரோலில் போகணும் ஏன்னா வாழா நீளம் 150 மீட்டருக்கிட்ட வாழா வரும் அது வாழா இலக்கம் பண்ணாலே 2 ரோல் 3 ரோல்ண்டா 2 மூடப்பட்டில் போகிறோண்டா 6 ரோல் வேணும் அதுக்கெல்லாம் வெளிநாட்டு வாழாக்கெல்லாம் உதவி செஞ்சது கொண்டது அப்போ அவைகளுக்கு அவையில் இல்லாட்டி கஷ்டம் தான் கொஞ்சம் படியெல்லாம் வழியில் வேறு படியலும் தாங்கண்ட ஒத்துழைப்பு போல் தாங்கள் காசுகள் அது வந்து தான் தாங்கண்ட காசுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் எல்லாம் செஞ்சது படியலும் ஒத்துழைப்பு தரையில் இல்லை அவங்களும் பண உதவி மற்றது பண உதவியோடு நாங்கள் நின்று மினக்கிற உதவி பெற உதவி அவங்களோட 8 நாள் நித்திரையை முடிச்சு தான் வேலை செஞ்சோம் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஒரு 12 நாள் 13 நாள் நித்திரை இல்லை துண்டரை ஒரு தடவைக்கு நித்திரை இல்லை எல்லாரும் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு ஒன்றா நிற்கும் அப்போ அதனாடி படியெல்லாம் பெரும் ஒத்துழைப்பு இதில் படியல் இருக்கிறாங்க இப்போ நான் தனித்தனியாக பேர் சொல்ல வலிக்கிட்டா அது கேரேஜல் ஒரு ஆள் 2 பேர் விடுபட மாட்டேன் அதனால யாரும் சொல்ல விரும்பக்கூடாது வெள்ளடி இளைஞரெல்லாம் மெயினாக செஞ்சது வெள்ளடி இளைஞரெல்லாம் பட்டத்தின் அளவு இப்போ முந்தி உங்களோட ஏற்றி கொண்டு வரீங்க 2013ஆம் ஆண்டுன்னா அண்ணா கட்டின பட்டம் வந்து 32 அடி பட்டம் ஓகே ஓகே அப்போ அது எங்களுக்கு போன வருஷம் தெரிவிக்கப்பட்டது அது வந்து 29 அடின்னு தான் தெரிவித்தவங்க 1 மண்டா இருந்தாங்களுக்கு 32 அடின்னு சொன்னேன் அப்போ அதான் நான் போன முறை ஒரு அடி குறைச்சி தான் கட்டினாங்க அவர் கட்டினதை விட இந்த வருஷம் 32 அடி தான் செஞ்சாடி இந்த வருஷம் ஒரு அடி குறைச்சி தான் கட்டினாங்க ஏன்னா முதல் வந்து என்ன இந்த வீதி வந்து ஒழுங்காக 2013 இந்த வீதியெல்லாம் இல்லை அப்போ இந்த தேர்மூட்டி கீழே என்ன 2 அடி பள்ளம் இருந்தது அப்போ பட்டத்தின் உயரம் வந்து பருவத்துக்கு சின்னதாக தான் தெரியும் அந்த பட்டம் இப்போ என்ன ரோடு போடைக்கே 2 அடி 1.5 அடி கிட்ட ரோடு உயர்ந்துருது அந்த மண்ணெல்லாம் போட்டு மட்டம் தட்டினேன் ஃபுல்லாக அப்போ அதனால இது இப்போ உயரமாக கிடக்கு சில பேர் யோசிப்பாங்க பெருசாக கட்டி போட அடியோட வேண்டாம் அப்படியாண்டு இல்லை அதோடையும் அடி குறையை தான் கட்டிக்கிறேன் இந்த முறையும் நான் 31 அவர்கிட்ட ரெக்கார்டுன்னு நான் உடைக்கிறேன் அதுக்காண்டி தான் நான் இந்த அடி குறைச்சி கட்டிக்கிறாரு இதுக்கு மேலே கட்டவும் இல்லாது நிறுத்தவும் இல்லாது இதுதான் எங்களால் கடைசியாக கட்ட முடியும் இதோட கட்டலாம் கட்டினா எது கஷ்டம் சரி ஓகே நன்றி நன்றி இதில் வீடு வருது என்ன
நானும் பட்டு அவர் வந்துக்கிறாரு என்ன பிள்ளை அப்போ நான் அதனால பிரேக் அடிச்சு போய் சரி பாருங்க முச்சை போடுறதே கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 25 அடிக்கு மேலே நிற்கிறாங்க பாருங்க முச்சை போடுறத மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன்னா ஏற போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரத்துக்கு மேலே நிற்கிறாங்க நினைக்கிறேன் இவ்வளோதானே ஓ பிச்சு மணி வேறு இடத்த வேலையாக நிற்கிறார் ஏறுறண்ணா பாருங்க மேலேருந்து பார்க்க இன்னும் பயங்கரமாக கிடக்கு இல்லை நிற்க ஒரு பயமாக கிடக்கு காற்று போகிற கூட வெளியில் ரெண்டு கஷ்டப்பட்டு கட்டி கொண்டுருக்குறாங்க எவ்வளோ நேரம் அதை கட்டி கொண்டுருக்கிறீர்கள் அரை மணி எழுத்து கூட இதில் எத்தனை நூறு இருக்கும் ஒரு அண்ணளவா 20 ரீல் ஒரு ரீலில் எவ்வளோ அடக்கும் ஒரு ரீலில் 5 துண்டு தான் போட்டுலாம் 5 துண்டு இதில் அடக்குது இதே நல்ல நீளமாக இருக்கும் நினைக்கிறேன் ஒரு 30 மீட்டர் 30 அடி கூட கூட கூடாது அந்த கொம்பு அந்த இந்த குறுக்கு கொம்பளவுக்கு அளவு ரைட் உண்மை எனக்கு ஏதோ 32 அடியை விட கூட வரும் மாதிரி கிடக்கு பட்டத்தின் உயரத்தை வேறு தம்பி சொன்னால் 30 அடி வருமாண்டு ஆனால் 30 அடியை விட கூட போகலாம் கிடக்கு உண்மை அதை உண்மையாக அதான் நாங்கள் கோழிக்காடு சொல்லி ஏன்னா விளாங்குது அடி கூட தான் பிரச்சனை நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் வடமராட்சியில் ஏற்றின மிகப்பெரிய பட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் இப்போ பல இடங்களில் போயிருக்கிறோம் ஆனால் இது நீங்கள் போன 2 வருஷத்துக்கு ஏற்றின விட பெருசு 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 நேரம் ரெண்டு கட்டி கொண்டு கூட அவங்க நேரி எடுக்குன்னு தங்களை வாட்டில் கதைக்கிறாங்க உண்மையாக ஒரு பெரிய வேலை தான் மற்றது அளவுகளும் சரியாக இருக்கணும் காற்றுக்கு இதில் உயரத்தில் ரெண்டு கட்டுறது வேணும் இதில் 3 பேர் 2 பேர் உதவியோடு ஒருத்தர் கட்டி கொண்டிருக்கிறார் இந்த இதுண்ட ஒன்று தொஞ்சாலும் சிக்கல என்ன இது என்னென்னா இப்போ அளவு பார்க்குறீங்களா இது முதல்ல அளவெல்லாம் எடுத்து அதுக்கிட்ட முடிஞ்சு இதில் முடிஞ்சு கிடக்கு ஓகே பட்டம் பட்டம் முன்னு சரி நீங்கள் ஆறாங்களா ஒரே நேரத்தில் மேலே முச்சை சரி பார்த்து கட்டி கொண்டிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா வாழானா சரி பார்த்து கட்டி கொண்டிருக்காங்க இறங்க போகிறோம் நான் மேலே வயசு என்ன கட்டம் உண்மை மேலே போய் நிற்க பட்டத்தின் பிரமாண்டம் வேறு லெவலில் இருக்குது அதை விட பயங்கரமாக இருக்குது அவங்க 3 படியில் நின்று மேலே கட்டி கொண்டுக்கிறாங்க காற்று ஒரு பக்கம் விடுதில்லை நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து எங்களோட பார்த்து கொண்டே இருக்கோம் எல்லாத்தையும் பதிவு செய்கிறோம் இங்கே இந்த பட்டத்தை பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு கொண்டு வரது அங்கே வச்சு தொடுக்கிறது எல்லாத்தையும் காட்சிப்படுத்துகிறோம் உங்களுக்கு மேலே இருக்க போறீங்க போல இருக்கு
பாருங்க ஒரு அதுண்ட வாளான் பட்டத்தின் வாளான 3 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போயினோம். நான் ஆரம்பத்திலே சொன்னால் உங்களுக்கு அந்த 27 பட்டா வந்து போட்டிருக்கணும். அவ்வளோ மொத்தமாக இருக்க கொண்டு போய் வச்சு பாருங்க. வாளானுக்கே ஒரு பெரிய செலவு நினைக்கிறேன். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து இந்த ஏற்கனவே 4 பட்டம் தொடுத்தேன்னு சொன்னேன். அந்த பட்டத்துக்கு பிற்பாடு 5 பட்டம் தான் தொடுபட போகுது. அந்த பட்டம் ஏற்கனவே வந்து இந்த பனையில் கட்டி விட்டுக்கிற பாருங்க. அது ஒரு ஆளை இப்படி நிற்க கீழே இறக்கவே இல்லாது. இப்போ இது இப்படி பதிச்சு அதோட தொடுக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40-50 பேர் தேவை. அவ்வளோ பொறுமையோடு நிற்கிது. நான் முன்னுக்கு நிற்கிற பட்டம் நான் பிறகு இடத்துல வந்து 18 அடியா 4 பட்டத்தில். அங்கே ஆரம்பத்தில் முதலாக நிற்கிற பட்டமே வந்து 9 அடி. அப்போ 9 அடி 13 அடி ஒவ்வொரு அளவுகளும் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருவா அப்படி இருக்குது. இதே 2 பட்டா போட்டிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 14 மில்லி வரும்னு நினைக்கிறேன். இந்த 14 மில்லி கம்பான் 2 பட்டா தான் இந்த முன்னுக்கு நிற்கிற பட்டம் போட்டிருக்குது. இப்போ ஏற்ற போகிற 30க்கு மேற்பட்ட உயரமான 32 அடி பட்டம் வந்து இப்படி 4 பட்டோ ஏதோ போட போயிடணும்னு ஆரம்பத்தில் தம்பிரால் சொன்னோம். அப்போ எவ்வளோ பொறுவி கண்டு பாருங்க. 45-60 மில்லி மொத்தமான கம்பானை போட்டு தான் பட்டம் முழுக்க போயினோம். இது ஒரு அளவான ஒரு உயரமான பானையில் கட்டி விட்டுருக்காங்க அடியில். இதோட தொடுக்க போகிறாங்க. நான் தொடுக்கிற காட்சியிலையும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சவால் என்னென்னு சொன்னால் காற்றும் கூடுதலாக இருக்குது. பட்டத்தின் உயரம் வந்து மிக மிக பெருசாக இருக்குது. அதில் 30 லட்சம் மட்டும் சொல்லினா என்னை பொறுத்தவரையில் அது உயரம் கூட போடக்குது. அவ்வளோ உயரம் தேர்முட்டியில் உயரம். நான் நினைக்கிறேன் இந்த வரை வடமராட்சியில் ஏற்றுற மிகப்பெரிய பட்டமாக தான் இது இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் பிள்ளையார் கோயிலடியிலேருந்து அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த மைதானத்துக்கு கொண்டு வைப்பாங்க. என்னென்னு சொன்னால் 11 மணியோ 11:30 பட்டம் ஏற்றுற மாதிரி தான் கதைச்சிருந்தவங்க படிகள். ஆனால் நினைக்கிறேன் 4 மணி கொஞ்சம் இப்போ தான் படியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. பட்டத்தை அந்த தேர்முட்டியில் கட்டி இந்த பட்டத்தை கொஞ்சம் மெதுவாக அவிட்டு இப்போ அப்படி சில இப்போ சாய்வாக கொண்டு வராங்களே. என்ன சொன்னால் பட்டம் அடுத்த பாட்டுக்கு டக்குன்னு அப்படியே கரண்டி எடுக்க இயலாது. ஏன்னா காற்று கூட முறிச்சு விட்டுரும். அப்படியே அதுக்கு ஒரு முறை இருக்குது. அப்போ அப்படியே அதோட அதிண்ட போக்கிலே பட்டத்தை அப்படியே இறக்குற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் ஒன்று பாருங்கள். எத்தனை பேர் தேவைண்டு பாருங்கள். ஒரு ஆக்கள் காணாது மேலே பிடிக்கிறக்கு ஆக்கள் பழம் காணா திருப்பி கொண்டு வராங்க. முச்சியல் சிக்கப்படக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் உதவி செய்வோம் அவங்களே. இங்கே கொழுவிட்டு போலையா என்ன சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் மேலே இறக்கி கொண்டு வந்தவங்க மேலே ஒரு நூல் ஒன்று கொழுவிட்டு பார்த்தும் கூட
கீழே நிற்கிறாள் தலை தள்ளுப்படுது யாரப்பா கீழே ஆற்று தலை தள்ளுப்படுது சரி என்னென்னு சொன்னால் அந்த கோயில் அடியிலேருந்து வேவல் பிள்ளையார் கோயில் அடியிலேருந்து அதில் கொண்டு வர பெரிய ஒரு சவாலின் மத்தியெல்லாம் கொண்டு வராங்க.
இந்த சின்ன சின்ன புல்லுகள் இந்த மஞ்சளும் நல்லா மலர்ந்துருக்கிறபடியாக பட்டத்தில் கிளிக்காமல் கொண்டு வரன்ற பெரிய ஒரு சவால். அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ கிட்டத்தட்ட பட்டம் ஒரு 40 கிட்டத்தட்ட படியெல்லாம் கொண்டு வராங்க. கீழே அந்த முச்சியால் சிக்கப்படாமல் கொண்டு வரதான் நேரம் எடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதில் இங்கே கொண்டு வரக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட தேவை. இப்போ அப்படியே கொண்டு ரெயின்போஸ் கிரௌண்டுக்கு கொண்டு போய் தான் தொடுக்க போகிறாங்க. அது இந்த பனையெல்லாம் கட்டி இருக்குது. இப்போ நாங்களும் உங்களால் முடிஞ்ச சிறு உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். ஐயோ நெறிஞ்சு முள்ளு போட இல்லைன்னு வந்துட்டாங்களா? அது கொண்டு வரான எல்லாம் போடு. கிரவுண்ட் கொண்டு போடா. அது அங்க கொண்டு வா. அது நீட்டா ஆடுடா. இந்த ஃபுட்ல அங்க கொண்டு வா. அப்படி இல்ல அங்க தால் பீஜா போடா. தால் விஞ்சாவே இதெல்லாம் இருக்கு. தால் இங்க அமுக்க முடியாது. யாருக்கு கிட்டத்தட்ட தெரியல. அப்படி அரை வாடா உங்க தேவையில்லை உங்க தேவையில்லை எல்லாம் இங்க வாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டர் கொண்டு வரணும். அந்த பனையின் முடிவில் கட்டப்பட்டிருக்குது. இந்த நூலை ஏற்கனவே 4 பட்டம் பின்ன தொடர்த்துருக்குன்னு சொன்னால் 18 அடி உயரமான பட்டங்கள் முன்னுக்கு இருக்கு. அவ்வளோத்தின் பட்டத்தின் வெயிட்டும் கல் மாதிரி தான் கிடக்கு. நான் இப்போ இதில் தொங்கி இழுத்து பார்த்தேன். அப்படியே பதிச்சு இப்போ அதுக்கான கொண்டு போகணும். இப்போ ராயசனே போய் முயற்சி செய்கிற பாருங்க. ஒரு ஆளில் வெயிட் வந்து கீழே இறங்கவே இறங்காது. நல்ல
இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 20 மீட்டர் போகணும். பட்டம் இன்னும் ஒரு 30-40 அடி வரணும். ஏன்னு சொன்னால் அந்த அங்கால இருக்கிற ரெயின்போஸ் கிரவுண்டுக்கு இந்த பட்டத்தை கொண்டு போயிடலாம். இடையில வந்து இந்த ஃபுட்பால் இந்த இது இருக்கிறோடியா கோல் போஸ்ட் இருக்கிறோடியா இதால் கொண்டு போயிடலாம். மரம் நிற்கிது. அப்போ இங்கே வச்சு தான் தொடுக்க போகிறாங்க. ராயசனை அங்கேருந்து கிட்டத்தட்ட கிணறு தூரத்துலேருந்து இழுத்து கொண்டு வராரு அவரும் சேர்ந்து. இப்போ பட்டத்தை கொஞ்சம் இழுத்து பின்னுக்கு கொண்டு வராங்களே. இந்த கயிறு தொடுக்கிற கயிறு தேவை. ராயசன் எப்படி இருக்கு? பாருங்க ராயசனா தொங்குறாரு. ஆனால் அவற்றை போயிட்டு கீழே வருதே இல்லை, இறக்குதே இல்லை. இந்த கிட்டத்தட்ட 40 படியில் 2 ஒண்டா அழுத்து தான் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு அமுக்கப்படுது. இந்த கம்மானம் வந்து டபுளாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கரவலைக்கு போகிற கம்மான் இருக்குல்ல, அந்த கம்மான் டபுள் கம்மானா இருக்குது. 14 மில்லியோ 16 மில்லியன் நினைக்கிறேன். ராயசன் என்னையா இருந்து போறீங்க? ராயசன் இருந்து சவாரி செய்ய 2 பேரும் இருந்து கூட கீழே போகுது இல்லையா? பாருங்க உங்கள ராயசன் என்ன விளையாட்ட பாருங்க. கலட்டானே ராயசன கவனம் கவனம். ஓ சொன்னா அங்க பட்டம் அவிட்டுட்டாங்க. விட்டாய் பட்டம் போயிடுமா? பட்டம் அவிட்டுட்டாங்க. அந்த பனையிலேருந்து பட்டத்தை அவிட்டுட்டாங்க.
இதைத்தான் கொண்டு அங்கே கொண்டே கட்ட வேணும். மரத்தில் இந்த மரத்தை சுற்றி போட்டு அதில் வச்சு கட்ட போகிறாங்க. இவ்வளோ வேகமாக செய்கிறாங்கன்னு பாருங்க. ஏண்டா அங்கே அவங்கள கண்ணீரம் வச்சிருக்கல, அது அவ்வளோத்துக்கு பொறுமையாக இருக்குது. அந்த பனையிலேருந்து அவிட்டு கொண்டு வந்து இங்கே கட்டுறாங்க பாருங்க. அவசரம் இல்லை, இதுவே அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்யாட்டி பட்டம் போயிடும். பெரிய கஷ்டப்படுறாங்க, உண்மையா பெரிய கஷ்டப்படுறாங்களா? பட்டம் தூக்குது எல்லாரையும். பட்டம் இழுத்து கொண்டு போகுது பாத்தீங்க. ஆக்கள் விட பட்டம் தூக்குது ஆக்களை பாருங்க. கவனம் 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 கவனம். ஓ கவனம் 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 ஆள் கவனம். ஒரு ஆள் பட்டத்தில் தொங்குறார் பாருங்க. கவனம், விட்டுறாங்க விட்டுறாங்க விட்டுறாங்க, கவனம். நல்ல ஆள், ஒரு ஆள் அப்படியே முன்னுக்கு 2 அப்படியே தூக்கிட்டுதா. நல்ல ஆள் நல்ல ஆள், கவனம் கவனம். கை கை சரி 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 சரி. உண்மையா ஒரு பயங்கரம் தான். இங்க ராயசனை போன நான் சொன்னான் அப்ப இல்ல ஆக்கள் காணாதையா, இதான் சொன்னேன். உண்மையா இப்போ ஒரு இழுக்கிற டைம்ல கனவேர் கூட்டிட்டாங்க, 50 பேர்கிட்ட வந்துட்டாங்களா. அப்படி இந்த ஒரு ஆளை தூக்கிட்டு மேலே என்ன பட்டத்தை இங்க கொண்டு கட்டி கிட்ட கொண்டு வந்தா தான் இங்க தொடுக்கலாம். அப்போ அங்க அந்த டைம்ல ஆக்கள் விடுபடைக்க அப்படி சரையிட்டு என்ன விழுந்தது என்ன என்ன சொன்னா, நின்ற யூடியூபர்ஸுக்கும் சில பாதிப்புகள் வந்திருக்கு. மெக்குகள் தூக்கி எறிஞ்சிருக்குது, ரிசீவர் விழுந்திருக்குது. இங்க சந்தனேசுக்கும் ஏதோ பாதிப்பு போட ஆட்ட ரிசீவர் இது ரொட்டின் ரிசீவரை காண இல்லை.